إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழுகின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவ் இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையல்ல எவ்வித முன்மாதிரியும் என்றே யாருடைய எதுவுடைய உதவியும் என்றே தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகளை வெறுமனை விட்டு விடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது. சதாவும் அவன் காரியத்திலே இருக்கின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழுகின்றேன். உயிரிடம் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மறுமையை நோக்கமாக கொண்டு படைத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னிலிருந்து நேர்வழி வரும். அந்த நேர்வழியை பின்பற்றி வாழ்கின்ற அனைவருக்கும் நீங்கள் இருந்த சொர்க்கத்தை வழங்கி விடுவேன். நீங்கள் மாறு செய்தீர்களே, அதுபோல எனக்கு மாறு செய்து வாழக்கூடிய அனைவருக்கும் நரகத்தை தண்டனையாக தந்து விடுவேன் என்று சொன்னார். அதற்கிணங்கத்தான் அவர்கள் பூமியில இறக்கப்பட்டார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் நேர்வழி வந்து கொண்டே இருந்தது. எதுவரை எனில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் அல்லாஹ் அந்த நேர்வழியை அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த நேர்வழிதான் இஸ்லாம். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது இஸ்லாம். இறை தூதரும் இறுதி தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முழுமைப்படுத்தினார்கள், பரிபூர்ணப்படுத்தினார்கள். எண்ணற்ற இறை தூதர்கள் பூமியின் பல பகுதிகளுக்கும் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எடுத்து சொன்னார்கள். அந்த வரிசையிலே கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி சென்றார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக வல்லவன் இறைவன் அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை நெறி இஸ்லாம். இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம். இந்த மார்க்கத்திலே முதலாக வணக்க வழிபாட்டுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்த வீடு மக்காவிலே உள்ள பைத்துல்லா, காபத்துல்லா. அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் போது, இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸி அல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன். இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக பக்காவில், இப்போதே மக்காவில் உள்ளது. அது பரக்கத்து பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் எந்த இடத்தை அவனை வணங்குவதற்காக முதலிலே தேர்ந்தெடுத்தானோ அது பூமியின் மத்திய பகுதி. அந்த இடம், அதனுடைய சுற்றெல்லைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டது, அபிவிருத்தி நிறைந்தது. அபிவிருத்தி நிறைந்தது மட்டுமல்ல, அது புனிதமானது. அல்லாஹ் அன்றே புனிதமாக்கி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே மக்கமா நகரையும் அதில் உள்ள பைத்துல்லாவையும் அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம இப்ராஹீம் வமன் தഖலஹு கான ஆமினன் வல்லாஹ் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அதில் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அந்த காபத்துல்லாவிலே, மக்காவிலே தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக இப்ராஹிம் நின்ற இடம், மகாம இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக, பாதுகாப்பு பெற்றவராக இன்னும் ஆகின்றார். அச்சம் தீர்ந்தவராக, பாதுகாப்பு பெற்றவராக ஆகின்றார். எப்பொழுது அந்த இறை இல்லத்திற்கு சென்று விட்டார்களோ, ஹஜ்ஜை முடிக்க, உம்ராவை நிறைவேற்ற, அப்பொழுது அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அவர்களுக்கு எந்த விதமான அச்சமோ கவலையோ இல்லாத நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் எவருடைய தேவையும் மற்றவனாக இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் திருமறை குர்ஆனிலே இந்த வீட்டை பற்றி சொல்லுகின்றான். பின்னர் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவேற்றி விட்டீர்களானால் நீங்கள் முன்னர் உங்கள் மூதாதையரை நினைவு கூர்ந்தது போல, முன்னால் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போதித்த அந்த போதனைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு
தூக்கி போட்டுவிட்டு அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக்கி காட்டியதையெல்லாம் அந்த காபத்துல்லாவிலே நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் வணக்க வழிபாடு என்ற பெயரில். அவர்களுடைய வணக்கம் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், ஆண்கள் பகலிலே நிர்வாணமாக தவாப் செய்வார்கள், பெண்கள் இரவிலே நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். அவர்களுடைய உச்சபட்ச வணக்கம் எதுவாக இருந்ததுன்னு சொன்னால் கைத்தட்டலும் சீட்டி அடித்தலும் இவ்வாறாக இருந்தது. வணக்கம் என்ற பெயராலே ஷைத்தான் காட்டிய அருவருக்கத்தக்க செயல்களை வணக்க வழிபாடு என்று செய்து கொண்டிருந்தார். அவர்கள் அந்த வணக்க வழிபாடு என்ற பெயரால் அதை செய்துவிட்டு அதிகமாக முன்னோர்களை நினைவு கூறுவார்கள். ஏன் அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்றால் அந்த முன்னோர்கள் பேரிலே கண்மூடித்தனமாக அவர்கள் வைத்த அந்த ஒரு பக்தி என்றே சொல்லலாம், பிரியம் என்று சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் அவர்கள் நேர்வழி கிடைக்கவில்லை அவர்களுக்கு. எங்களுடைய தந்தையர்கள் எங்களுடைய தாத்தாக்கள் எதிலே இருந்தார்களோ அதிலே தான் நாங்களும் இருப்போம் என்ற பிடிவாதமாக இருந்தார்கள். அந்த முன்னோர்களை இவர்கள் எவ்வாறு நினைவு கூறுவார்கள் என்று சொன்னால், உங்கள் மூதாதையரை நினைவு கூர்ந்தது போல ஏன் அதை விட அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மக்களில் அல்லாஹ்வை பல வழிகளில் நினைவு கூறுவோர் உள்ளனர். சிலர் நினைவு கூறுபவர்களிலேயே அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களே சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், மை யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அல்லாஹ்வை நோக்கி, எங்கள் இறைவனே உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்று பிரார்த்திக்கின்றனர். அத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பெயரும் இல்லை. உலகத்தை கேட்பவர்களுக்கு உலகத்திலிருந்தும் ஓரளவு வழங்கப்படும். ஆனால் மரணத்திற்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கையில அவர்களுக்கு எந்த விதமான பாக்கியமும் இல்லாமல் போய்விடும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இன்னும் சிலர், எங்கள் இறைவனை எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மை அருள்வாயாக, மறு உலகிலும் நன்மை அருள்வாயாக, மேலும் நரக நெருப்பின் வேதனிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என பிரார்த்திக்கின்றனர். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் போதும் அதிகமாக ஓதியிருக்கின்றார்கள். ஹஜ் அல்லாத காலங்களிலும் இந்த ரப்பனா ஆத்தினா, ஏனென்றால் இம்மைக்கும் மறுமைக்குமான ஒரு சிறந்த துஆவாக இருக்கிறது. அதிகம் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதியதாக இருக்கிறது. இப்படி இம்மையையும் மறுமையையும் நன்மையாக கேட்கின்றார்களே, நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றார்களே, இவர்களுக்குத்தான் இவர்கள் தேடிய சம்பாதித்தவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். இத்தகையவர்களுக்கு அவர்கள் எதனை சம்பாதிக்கிறார்களோ அதற்கேற்ப ஈருலகிலும் நற்பெயர் உண்டு. மேலும் கணக்கு வாங்குவதில் அல்லாஹ் மிக தீவிரமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஐம்பெரும் கடமைகளிலே இறுதி கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ், செல்வந்தர்களுக்கும் செல்வம் மட்டும் இருந்தாலும் போதாது, அதற்கு வேண்டிய சக்தி, சென்று வர சக்தி உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றார். அந்த ஹஜ்ஜுடைய காலங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ் ஃபதஸவ்வது فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب. ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிட்ட மாதங்களாகும். எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம், வீடு கூடுதல், கெட்ட வார்த்தைகள் பேசுதல், சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான். மேலும் ஹஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வாறு நீங்கள் சித்தப்படுத்துபவற்றில் மிகவும் ஹைரானது, நன்மையானது தக்வா என்னும் பயபக்தியே ஆகும். எனவே நல்லறிவுடையவரே, அல்லாஹ் இந்த இடத்துல அறிஞர் என்று சொல்றான். வத்தகூனி யா உலில் அல்பாப். எனவே நல்லறிவுடையவரே, அறிஞர்களை எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய பார்வையிலே அறிஞர்கள். ஆக இந்த இறையச்சத்தை அதிகம் கொண்டவர்களாக இந்த ஹஜ்ஜிக்கு நாம் சென்றால், அந்த இறையச்சத்தின் அடிப்படையில அந்த ஹஜ்ஜை நாம் செய்தால், அந்த ஹஜ்ஜு செய்த பிறகு நமக்குரிய கூலியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் அதற்கு என்னதான் கூலி? சொர்க்கம்தான் கூலி. அதே போல இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள், இந்த ஹஜ்ஜை நல்ல முறையிலே தக்வாவோடு அல்லாஹ் ஏவிய பிரகாரம் செய்துவிட்டு வருபவர்கள் அன்று பிறந்த பாலகர்களைப் போல அப்பழுக்கற்றவர்களாக பாவம் நீங்கியவர்களாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். இந்த கடமையை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தினர் சோதனைகளை ஏற்று அந்த சோதனைகளை அல்லாஹுடைய உதவி கொண்டு சாதனைகள் ஆக்கினார்களே, அதை நினைவு கூறும் முகமாகத்தான் ஹாஜரா அம்மையார் ஓடிய அந்த தொங்கோட்டம் அதை ஒரு ஹஜ்ஜுடைய கிரியையாக, அதே போல இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து எழுப்பிய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற இடத்திலே தொழுவதை, தவாப் செய்வதை, இன்ன பிற ஷைத்தான் எவ்வளவோ ஊசலாட்டங்களை ஏற்படுத்தியும் அல்லாஹுக்காக அவன் தந்த மகனை அறுக்க துணிந்தார்களே, நரபள்ளி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனையே அறுக்க துணிந்ததை எல்லாம் நினைவு கூறும் முகமாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்தும் வெகு தொலைவில் இருந்தும் வரும் மெலிந்த ஒட்டகைகள் மீதும் இடம் வருவார்கள். அந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டங்கள். அதனால்தான் துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த 3 மாதங்களுமே புனித மாதங்கள். உம்ராவுடைய மாதமான ரஜபு மாதம் அது தனியாக வந்தாலும் இந்த சேர்ந்தார் போல் வரக்கூடிய இந்த மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள், புனித மாதங்கள். இப்பொழுது நாம் இலகுவாக சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஆனால் ஹஜ்ஜை செய்யாமல், இப்படிப்பட்ட ஒரு இலகுவான நிலையிலும் ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பவர்கள் உண்மையிலேயே துரதிர்ஷ்டசாலிகள். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, சக்தியும் இருக்கிறது, வசதியும் இருக்கிறது, ஹஜ்ஜு செய்ய மனமில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இந்த பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு ஹஜ்ஜு உண்டா, இவனுக்கு ஹஜ்ஜு உண்டா என்று. ஆம், அதனுடைய நன்மைகள் உனக்கு வரும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாம் பிள்ளைகளையும் இஹ்ராம் கட்டிய நிலையிலே அழைத்து செல்லலாம். அவர்களுக்கு பருவம் வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜு அவர்களுக்குரிய நன்மையாகும். ஆனால் அதற்கான பயிற்றுவித்தல், அவர்களை அழைத்து செல்வது அந்த பெற்றோர்களுக்கு நன்மையை பெற்றுத் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இன்னும் ஒருவர் கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, ஹஜ்ஜு ஒவ்வொரு வருடமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சொல்லவில்லை. பிறகு கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டு, நீங்கள் கேட்டீர்கள் ஒவ்வொரு வருடமா என்று. நான் ஆம் என்றால் சிரமங்களுக்குள்ளாகி விடுவீர்கள், அது கடமையாகிவிடும். ஒரு முறைதான் கடமை. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனில, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று. ஆக அந்த வகையில ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரு முறை செய்தாலே போதுமானதுதான். ஆனால் அந்த இடத்தின் புனிதம், அங்கே ஒரு ரக்காத் தொழுதால் 1,00,000 நன்மை. அந்த இடத்தை அல்லாஹ் அந்த காலத்திலிருந்தே, ஆரம்ப காலத்திலிருந்தே புனிதப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினாலே அதன் பேரிலே ஒரு ஈர்ப்பு, லைப்பு, பிரியம் இவைகளை வைத்துதான் அடிக்கடி ஹஜ் செய்யக்கூடியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா விடைபெறக்கூடிய ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். ஹஜ்ஜை என்னிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள், கடமையை நிறைவேற்றினார்கள். அது நமக்கு சுன்னத்தாகவும் இருக்கிறது. ஒரு முறை எவர் செய்கிறாரோ அதுதான் கடமை, பர்லு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ், ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்யும் போது அது சுன்னத்தாகவும் ஆகிவிடுது. ஆக பரலும் சுன்னத்தும் இணைந்ததாக ஒரு முறை ஹஜ் செய்வது இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஹஜ்ஜை நீங்கள் கடமையாக ஆக்கி கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கமா நகரத்தை, அதனுடைய காபத்துல்லாவை அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நிறுவி அல்லாஹ்விடம் அதை ஒப்புக்கொள்ள செய்து அவர்கள் அழைத்த அழைப்பு கிணங்கத்தான் இன்று வரையிலும் அல்லாஹுடைய அந்த ஆலயம் நோக்கி செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சென்ற பிறகு இஹ்ராம் அணிந்த பிறகு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியா மொழிந்தவர்களாக, இதோ உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் இறைவா, உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன், உனக்கே நான் கீழ்ப்படுகிறேன், உனக்கு இணையானவர் எவரும் இல்லை, உனக்கே எல்லா புகழும் அருட்கொடையும் எல்லா புகழும் உனக்கே, ஆட்சி அதிகாரமும் உனக்கே உரியது என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவர்களாக தல்பியா கூறியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே நுழைந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதனால் அல்லாஹுடைய தூதருடைய பிரகாரம் நாம் அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்தார்கள். ஹஜ்ஜை செய்து அந்த ஹஜ்ஜிலே ஒரு உரை நிகழ்த்தினார்கள். சமதர்ம சமுதாயம் உருவாக வேண்டும். ஏனென்றால் ஏற்றத்தாழ்வுகளற்ற சமுதாயத்தை தான் அல்லாஹ் படைத்தான். நாம் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், ஒரு தாய் மக்கள். ஆகவே நம்மிலே எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நீங்கள் குலங்களாக கோத்திரங்களாக ஆனதெல்லாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் உறவு பாராட்டுவதற்காகவும் நட்பு பாராட்டுவதற்காகவும் தானே தவிர உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது. யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ഖலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் ரப்பை, உங்களை படைத்தவனை பயந்து கொள்ளுங்கள். வഖலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த அவரில் இருந்துதான் அவருடைய துணைவியாரை மனைவி அவன் படைத்தான். அந்த இருவரிலிருந்துதான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பல்கி பெருகி இருக்கின்றீர்கள். இன்று 700 கோடி பேர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ வர இருக்கின்றவர்கள் அனைவரும் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள். அதனால்தான் ஒரு வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியில ஒரு சர்வதேச மாநாடாக ஏற்றதாழ்வற்ற சமத்துவ சமுதாய சமதர்ம கொள்கையை போதிப்பதாக இந்த ஹஜ் அமைந்திருக்கின்றது. மேலை நாட்டவனாக இருக்கலாம், கீழே நாட்டவனாக இருக்கலாம், அவன் வளர்ந்தவனாக இருக்கலாம், சற்று உயரம் குறைந்தவராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், அனைவரும் பூமியின் பகுதியிலே உள்ள அனைவரும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். ஏறத்தாழ 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பேர்கள் வரை அங்கே சங்கமிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏற்றத்தாழ்வை அகற்றக்கூடிய, நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள், உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது. என்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் எவர் இறையச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து நற்பண்புகளோடு வாழுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். எவர்கள் ஷைத்தானுடைய சேவகர்களாக இழிபண்புகளோடு ஈனத்தனமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் தாழ்ந்தவர்கள். இந்த உயர்வு தாழ்வை தவிர பிறப்பால், நிறத்தால், பிரதேசத்தால், மொழியால் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்று இஸ்லாம் இந்த ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒழிப்பதோடு சமத்துவத்தை, சமதர்த்துவத்தை, சாந்தி சமத்துவ சகோதரத்துவ வாழ்க்கையை எடுத்து எம்புவதன் காரணமாகத்தான் சனாதனவாதிகளுக்கு அது பிடிப்பதில்லை. அவர்கள் வைத்திருக்கின்றார்கள், நாங்கள் தான் தலையிலே பிறந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், மற்ற அனைவருமே தோளிலே, வயிற்றிலே, காலிலே பிறந்தவர்கள், அவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற பிறப்பின் அடிப்படையில பேதமை கற்பித்து
தொட்டால் தீட்டு பட்டால் குற்றம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஓங்கி அதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் இப்படித்தான் மனிதர்களை படைத்தான் என்பதை ஓங்கி ஒழிக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இஸ்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து வருகிறது, இன்னொரு பக்கம் எதிர்க்கவும் படுகிறது. ஆகவே இந்த ஹஜ்ஜு கிரியைகளை நல்ல முறையில நாம் நம்முடைய வாழ்நாளிலேயே ஒரு முறையாவது அந்த ஹஜ்ஜை வசதி இருந்தால் சக்தி இருந்தால் நாம் அவசியம் நிறைவேற்ற வேண்டும். வசதியும் இல்லை சக்தியும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதற்காக குற்றம் பிடிக்க மாட்டான். எப்படி ஜக்காத்து கொடுப்பவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே போல ஜக்காத்து பெறக்கூடியவர்களை வைத்திருக்கிறான். ஜக்காத்து பெறுபவர்கள், ஜக்காத்து கொடுக்க முடியாதவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த ஏற்பாடு. அதுபோல ஹஜ்ஜை இருப்பவர்கள் அவசியம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜு இறுதி கடமையாக ஐம்பெரும் கடமைகள்ல முதலானவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹஜ்ஜை நல்ல முறையில நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடம் நாம் நமக்காக பிரார்த்தனை செய்ய சொல்ல வேண்டும். காபத்துல்லாவில், ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாக்கு செல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் இடத்துல அனுமதி கேட்டு விடைபெறுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, அல்லாஹுடைய இல்லத்தில் காபத்துல்லாவில் என்னை மறந்து விடாதீர்கள், எனக்காக அல்லாஹ் இடத்துல துவா கேட்க மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார். அது அப்படிப்பட்ட புனிதமிக்க இடமாகும். அதிலே நீங்கள் தொழுதால் ஒரு ரக்காத்திற்கு இங்கே ஒரு நன்மை என்றால் அங்கே ஒரு ரக்காத்திற்கு 1,00,000 நன்மை கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை, அந்த இறை இல்லத்தை மனிதர்கள் வணங்குவதற்காக முதலிலே கட்டி எழுப்பப்பட்ட அந்த பைத்துல்லாவை நாம் அனைவரும் உம்ரா மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக சென்று தக்வாவோடு இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தி வர வேண்டும். இப்பொழுது ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், செல்லவிருப்பவர்களுக்கெல்லாம் நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களும் நமக்காக துவா செய்வார்கள். ஆக அல்லாஹுடைய ஏற்பாடு இந்த ஹஜ்ஜு என்பது, அது பலருக்கு கிடைக்கிறது, பலருக்கு கிடைக்காமல் போகிறது. இருந்தாலும் கிடைப்பவர்கள் அதை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பெருமைக்காக, தற்புகழ்ச்சிக்காக, அது போல இல்லாமல் அல்லாஹுடைய பயத்தோடு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி அன்று பிறந்த பாலகர்களாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும், அல்லாஹ் நாடி இருப்பவர்கள் அனைவரையும் ஆக்கியுள்ள